தமிழ்நாட்டில் 56 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதுல கிட்டத்தட்ட நிறைய எஸ்பிக்கள் டிரான்ஸ்பர்கள் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம முக்கியமாக சில ப்ரொமோஷன் டிரான்ஸ்பர் வந்திருக்குது. மகேஷ்குமார் அகர்வால் ஏற்கனவே அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆர்ம்டு போலீஸ்ல இருந்தவர். அவர் இப்போ டிஜிபியாக பதவி ஏற்பட்டிருக்கிறார். பதவி ஏற்பட்டு அதே இடத்துல அவர் கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது ப்ரொமோட்டட் டு தி ரேங்க் ஆஃப் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஸ்பெஷல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஆர்ம்டு போலீஸ் சென்னை பை தி அப்கிரேடிங் போஸ்ட். அதே போல வெங்கட்ராமன் அவர் ஏற்கனவே ஏடிஜியாக அட்மின்ல இருந்தவர். தற்போது இப்போ அவர் டிஜிபியாக அதே அட்மின்ல பணியாற்றுவார். அதே போல வினித் தேவ் வாங்டே ஏடிஜியாக இருக்கக்கூடியவர் டிஜிபியாக பதவி ஏற்பட்டு அதே இடத்துல அதாவது ஹெட் குவார்டர்ஸ்ல பணியை கவனிப்பார். அதே போல கல்பனா நாயக் ஏற்கனவே ஏடிஜியாக இருந்தவங்க இப்போ அங்கிருந்து அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து ஏடிஜி ஐடல் விங்காக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஐஜியாக இருந்த தினகரன், ஐடல் விங் ஐஜியாக இருந்த தினகரன் அவர் ஏடிஜிபியாக பதவி ஏற்பட்டு அதே போல அவருக்கு ஐஜிபி ஆபரேஷன்ஸ் ஐஜிபியாக ஆபரேஷன் போஸ்ட் இருந்து ஏடிஜியாக பதவி ஏற்பட்டு அவர் ஏடிஜிபி ஆபரேஷனாக பணியை கவனிப்பார். அதே போல சஞ்சய் மாத்தூர் ஏற்கனவே ஏடிஜிபி ஜாயிண்ட் டைரக்டர் சிசிடிஎன்எஸ் நியூடெல்லியில இருந்தவர். இப்ப தற்போது அவர் டெப்டேஷன்ல இருந்தவர் திரும்ப தமிழ்நாடு கேடருக்கு அவர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக பதவி ஏற்பட்டு அவர் அதே போல ஏற்கனவே டெப்டேஷன் இருக்கிறவர். அதே போல அங்கேயே டெப்டேஷன் அவர் பணியை கவனிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை செயலாளர் வெளியிட்டிருக்கார். அதே போல சோனல் மிஸ்ரா ஏற்கனவே இவங்க ஐஜிபியாக இருந்தவங்க தற்போது ஏடிஜிபியாக பதவி ஏற்பட்டு அதே இடத்துல அதாவது ஏற்கனவே இவங்க நியூ டெல்லியில சிஆர்பிஎஃப்ல இருக்காங்க. அதே இடத்துல பணியை கவனிப்பாங்க. அதே போல கிட்டத்தட்ட 56 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பணியிட மாற்றமும் வந்திருக்கிறது. முக்கியமாக இதுல எஸ்பிக்கள், டிஐஜிக்கள், அதே போல ஐஜிக்கள் அனைவருக்குமே பணியிட மாற்றம் வந்திருக்கிறது. இதுல முக்கியமாக கிட்டத்தட்ட ஏற்கனவே பல இடங்கள்ல பணியிட மாற்றம் பணியில கவனிச்சவங்க அவங்களுக்கு பதவி உயர்வு பெற்று அவர்கள் வேறு பணியிடத்திற்கு வேறு இடத்திற்கு போறாங்க. இதுல முக்கியமாக ஏற்கனவே ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் லா அண்ட் ஆர்டர்ல சென்னை சிட்டில இருந்த கோச்குமார் அவர் அங்கிருந்து தற்போது டெப்டேஷன்ல அவர் வெளியே போறாங்க. அதே போல ஏற்கனவே ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வெஸ்ட்ல இருந்த விஜயகுமார் தற்போது ஈஸ்ட் லா அண்ட் ஆர்டர் ஜேசியாக வந்திருக்கிறாரு. அதே போல மகேஷ்குமார் அவர் ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராபிக் சவுத்ல இருந்தவர். அவர் இப்ப தற்போது நார்த் டிராபிக் ஜேசியாக போறாரு. ஏற்கனவே டிஐஜி திருச்சிராப்பள்ளியில இருந்த மனோகர் அவர் சென்னைக்கு லா அண்ட் ஆர்டர் நார்த் ஜேசியாக வராரு. அதே போல வருண்குமார் ஏற்கனவே எஸ்பி திருச்சியாக இருந்தவர். அவர் பதவி உயர்வு டிஐஜி திருச்சி ரேஞ்சில் அவர் பணியை கவனிப்பார். அதே போல டிசி ட்ரிப்ளிகேனா இருக்கக்கூடிய சந்தோஷ் அதிமினி இவர் டிஐஜியாக பதவி உயர்வு திருநெல்வேலி சிட்டியில அவர் கமிஷனராக அதாவது திருநெல்வேலி சிட்டி ஏற்கனவே ஐஜி போஸ்ட் அதை டவுன்கிரேட் பண்ணி திருநெல்வேலி சிட்டியில அவர் கமிஷனர் போஸ்டுக்கு போறாரு. அதே போல வந்தி கங்காதர் இவர் டிசி டிராபிக் சவுத் ஆக இருந்தவர் சென்னையில. அவர் இப்போது டிஐஜியாக பதவி உயர்வு ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராபிக் சவுத் அவர் அந்த பணியை கவனிப்பார். அதே போல சசிமோகன் ஏற்கனவே எஸ்பி ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் எஸ்டிஎஃப்ல இருந்தவர் ஈரோடுலர். அவர் டிப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக டிஐஜியாக பதவி உயர்வு கோயம்புத்தூர் ரேஞ்சோடைய டிஐஜியாக அவர் பணியை கவனிப்பார். அதே போல வந்திதா பாண்டியன் ஏற்கனவே இவங்க புதுக்கோட்டை எஸ்பியாக இருந்தவங்க இப்போ தற்போது டிஐஜியாக பதவி உயர்வு திண்டுக்கல் டிஐஜியாக அவங்க பணியை கவனிப்பாங்க. அதே போல பக்கர்லா ஷெஃபாஸ் கல்யாண் ஏற்கனவே எஸ்பியாக இஓடபிள்யூல இருந்தவர் தற்போது டிஐஜியாக பதவி ஏற்பட்டு ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வெஸ்ட் லா அண்ட் ஆர்டருக்கு அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பதவி ஏற்பட்ட பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஐஜியாக இருக்கக்கூடிய அவினாஷ் குமார் அவர் அட்மின்ல இருந்தவர் தற்போது இப்ப டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல பவானீஸ்வரி எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஐஜியாக இருக்கிறவங்க அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் அண்ட் டிராபிக் ஆவடி கமிஷனரேட்ல பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஐஜியாக இருக்கக்கூடிய ஐஜி மற்றும் கமிஷனராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர் ஐஜியாக சென்னையில டிஜிபி ஆஃபீஸ்ல அட்மினுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல திருச்சியில இருக்கக்கூடிய ஐஜி கார்த்திகேயன் சென்ட்ரல் ஜோன் திருச்சியாக இருந்த கார்த்திகேயன் அதாவது அவர் அங்கிருந்து மாற்றப்பட்டு இப்போ தற்போது அவர் என்போர்ஸ்மெண்ட்டுக்கு சென்னையில சீஃப் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் ஐஜியாக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல ஜெயஸ்ரீ ஏற்கனவே ஐஜியாக இருக்கக்கூடிய ஆபரேஷன் அங்க இருக்கிறவங்க அவங்க ஹோம்கார்ட்ஸுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. மயில் வாகனன் ஏற்கனவே என்போர்ஸ்மெண்ட்ல இருந்த மயில் வாகனன் அவர் எஸ்டிஎஃப்ல
பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சிவில் சப்ளை சிஐடி ஐஜியாக இருக்கக்கூடிய ஜோஷி நிர்மல்குமார் அவர் சென்ட்ரல் ஜோன் ஐஜியாக அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஏற்கனவே திருப்பூர் கமிஷனர் இருக்கக்கூடிய லட்சுமி அவங்க அங்கிருந்து எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஐஜியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆவடி கமிஷனரேட்ல அடிஷனல் கமிஷனர் ஹெட் குவார்டர்ஸ் அண்ட் டிராபிக்காக இருந்த ராஜேந்திரன் அவர் திருப்பூர் கமிஷனராக மாற்றப்பட்டிருக்கிறார். ரூபேஷ்குமார் மீனா திருநெல்வேலி சிட்டி கமிஷனராக இருந்தவர் அவர் அங்கிருந்து ஐஜி சிஐடியாக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல டிஐஜியாக இருக்கக்கூடிய சரவண சுந்தர் கோயம்புத்தூர் ரேஞ்சில் டிஐஜி சரவண சுந்தர் அங்கிருந்து மாற்றப்பட்ட மட்டும் இல்லாம ஐஜியாக பதவி உயர்வு பெற்று அவர் கோயம்புத்தூர் சிட்டியுடைய கமிஷனராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். அதே போல சென்னையில பணியாற்றிய லாண்ட் ஆர்டர் ஜேசியாக இருந்த பர்வேஷ்குமார் அங்கிருந்து மாற்றப்பட்டு பதவி உயர்வு பெற்று அவர் ஐஜி ஐடல் விங்காக பணியை கவனிப்பார். அதே போல கயல்விழி ஏற்கனவே ஹெட் குவார்டர்ஸ் உடைய ஜேசியாக இருந்தவங்க அவங்க ஐஜியாக பதவி உயர்வு பெற்று அவங்க கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் அந்த போஸ்டுக்கு ஐஜியாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அதே போல ஜேவியர் தன்ராஜ் டிஐஜியாக இருந்தவர் அவர் ஏற்கனவே டெப்டேஷன்ல இருந்தவர். அதே போல டெப்டேஷன் அங்கே இருப்பாரு. அதே போல அவர் ஐஜியாக பதவி உயர்வு பெற்று அதே இடத்துல பணியை கவனிப்பார். அதே போல அனில்குமார் கிரி இவரும் ஏற்கனவே டெப்டேஷன்ல இருக்கக்கூடியவர். இவரும் ஐஜியாக பதவி உயர்வு பெற்று அதே இடத்துல பணியை கவனிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை செயலாளர் அவருடைய உத்தரவுல குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல கிட்டத்தட்ட ஒரு 56 பேருக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட உள்துறை செயலாளர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட எஸ்டிக்கள் மட்டும் இல்லாம ஏடிஜிபிகள் டிஜிபிகள் அதாவது எஸ்டியில இருந்து டிஐஜி டிஐஜில இருந்து ஐஜி ஐஜில இருந்து எஸ்டிபி ஏடிஜிபில இருந்து டிஜிபி இந்த பதவி உயர்வு பெற்றவர்கள் அனைவருமே அவர்களுடைய இடத்துல பணியை கவனிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை செயலாளருடைய உத்தரவில குறிப்பிட்டிருக்கிறார். இது முதல்வருடைய பார்வைக்கு சென்றதில் அதன் பிறகு இந்த உத்தரவானது வெளியிடப்பட்டிருப்பதாக உள்துறை செயலாளர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர்.